யானைக்கும் அடிசறுக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வீட்லேயும் வயசு மிகுந்தவங்க, வயசில் பெரியவங்க சொல்கிற ஒரு வார்த்தை. இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாடு ஒவ்வொரு வருஷமும் அந்த தண்ணிக்காக அடி சறுக்கிக்கிட்டு இருக்கு, யானை மாதிரி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ போட்டு 10 நாள் ஆச்சு. பட் இப்போ கர்நாடகாவில் இடையில நேற்று முன்தினம் தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. மழை பெஞ்சதால் அந்த அணைக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற அச்சத்தில் இந்த தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. கர்நாடகாவில் திறக்கிற தண்ணி தஞ்சாவூரில் இருக்கிற இந்த ஏரிக்கு வருங்க. இந்த ஏரிக்கு அந்த வழியாக வரும். பார்த்தீங்களா, அந்த காலத்தில் உள்ள முன்னோர்கள் என்ன, அந்த காலத்து மன்னர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்லேருந்து நேராக கர்நாடகாவிலேருந்து அணையில் திறக்கிற தண்ணி நேராக தஞ்சாவூரில் திறக்கிற அளவுக்கு அந்த காலத்தில் எந்த ஃபெசிலிட்டி இல்லாத நேரத்துலையும் இவ்வளோ ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த நல்லது எத்தனை பேர் நம்ம பாராட்டுறோம்? கிடையவே கிடையாது. இன்றைக்கி நேற்று இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வடிகால் வெட்டி இந்த ஊருக்கு தண்ணி போகணும்னு செஞ்சுட்டு விட்டுட்டு போனதை நம்ம நாட்டை அடிமைப்படுத்தணும்னு சொல்கிற இந்த பிரிட்டிஷ்கார வெள்ளைக்காரங்க இதை ஒழுங்குபடுத்தினாங்க. அவங்க வெட்டிட்டு போன காவாயை அங்கங்கே நிப்பாட்டி எந்த ஊருக்கு எந்தெந்த விவசாயத்துக்கு எவ்வளோ தண்ணி பாயணும் அப்படின்னு ஒழுங்குபடுத்திட்டு இதை முறை செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, நம்ம நாட்டையே அடிமையாக்கி நம்மளை கொத்தடிமையாக வச்சுருந்து நம்ம கெட்டவன்னு சொல்கிற அளவுக்கு பேர் எடுத்த வெள்ளைக்காரனே இதை நல்லதாக செஞ்சுட்டு போயிருக்கான். ஆனால் நம்ம ஊர் பணத்தை வரி பணத்தில் தின்னுட்டு கொடுத்து போயிட்டு நம்ம ஊர் அரசியல்வாதிங்க இந்த சுதந்திரம் கட்சி இத்தனை வருஷத்தில் எத்தனை கவுன்சிலர், எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி, எத்தனை முதலமைச்சர் மாறி இருப்பாங்க. இது வரைக்கும் யாராவது அந்த காலத்தில் செஞ்சவங்க நல்லதை பாரம்பரியம் ஒரு வரலாறு சிட்ட ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போயிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்களேன், அரசியல்வாதிங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கோடியில் ஆரம்பித்து லட்சம் கோடியில் முடியும். ஆனால் அதே அரசியல்வாதிங்க பொதுமக்களுக்கு கொடுக்குற நன்கொடைகள்லாம் அதாவது என்ன சொல்கிறது, நன்கொடையெல்லாம் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா இஸ்திரி பட்டி, சைக்கிள், அப்புறம் பிளாஸ்டிக் குடம், ஜக்கு, மக்கு, வாளி, மிஞ்சி போன குஸ்கா இல்லை பிரியாணி. ஒரு பிரியாணிக்கு ஜக்குக்கு மக்குக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க இன்னி வரைக்கும் பென்ஸ் கார்லேருந்து வெளிநாட்டு கார்லேருந்து எல்லா காரையும் வாங்கி நல்லா ஜாலியாக சுற்றி அனுபவிச்சுட்டு மக்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த நன்மைகளும் செய்த அளவுக்கு சிறுகளவும் அவங்களுக்கு யோசிக்கிறதில்ல. அதுக்கு அவங்களுக்கு விருப்பமும் கிடையாது. நம்ம கெட்டவன்னு சொல்கிற அந்த வெள்ளைக்காரனே இந்த அளவுக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்கான். ஆனால் இவங்க நம்ம ஊர் வரிப்பணத்தை தின்னுட்டு இது வரைக்கும் இந்த இத்தனை வருஷத்தில் இந்த அரசியல்வாதிங்க என்னத்தை கற்றுட்டு இருக்காங்க தெரியுமா? யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியை குறை சொல்கிறது, அவங்களே எதிர்கட்சியாக வந்தால் ஆளுங்கட்சியை குறை சொல்கிறது, இது மட்டும்தான் அந்த அரசியல்வாதிங்க கற்று வச்சுருக்காங்க. எதை கேட்டாலும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் பொறுப்பு இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. முந்தா நாள் ஆண்ட கட்சி நேற்று கட்சியை குறை சொல்கிறது, நேற்று கட்சி ஆனது குறை சொல்கிறது, இப்போ இன்றைக்கி ஆளுங்கட்சி அடுத்தவங்க குறை சொல்கிறது, இந்த மாதிரி தான். ஆனால் நல்லது செய்யணும்னு யார் வரைக்கும் முடிவு பண்ணவே இல்லை. இந்த தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த தண்ணி இல்லைனா அந்த விவசாயம்லாம் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இன்றைக்கி இந்த சாப்பாடு இல்லைனா இன்றைக்கி மனசை உயிர் வர முடியுமா? இது எத்தனை பேர் சிந்திக்கிறாங்க? எவ்வளோ வீடியோ போடுறோம், எவ்வளோ வீடியோ பார்க்குறாங்க, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன தான் இந்த மாதிரி மோட்டிவேஷனாக வீடியோ பண்ணணும், நமக்குன்னு சப்போர்ட் அந்த அளவுக்கு வந்ததாக தெரியல. நம்ம என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவன் என்ன சப்போர்ட்டு, இது பெரிய இது அதாவது சும்மா அந்த வியூவர்ஸுக்காக வீடியோ போடுறான், சப்ஸ்கிரைப் வீடியோ போடுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு மெசேஜ் இருக்குல்ல, நான் சொல்கிற விஷயத்தில். ஏறி பாருங்கள் எப்படி வறண்டு